நான் ஃபர்ஸ்ட் டைம் திருவனந்தபுரம் கோவிலுக்கு போனேன். அதோட மினி விளாக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கூகுள் மேப்ல நம்ம வீட்ல இருந்து கோவிலுக்கு கரெக்டா 35 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இந்த கோவிலை நான் இவ்வளவு நாளா பார்க்காம இருந்திருக்கேன். என்ன பண்றது, இன்னைக்கு தான் நம்மள பெருமாள் கூட்டிருக்காருன்னு நினைச்சிட்டு நாங்களும் ஃபேமிலியா கிளம்பிட்டோம். நானும் அம்மாவும் ஒரு பைக்லயும், நித்யாவும் அப்பாவும் ஒரு பைக்லயும் கிளம்பிட்டோம். போகும்போது என்னோட பைக்குக்கு பசி எடுத்துக்கிச்சு. அம்மா பேரை சொல்லி அவங்க அக்கௌண்ட்ல ஒரு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு ஒழுங்கா இருந்தாரு. போகும்போது கன்றக்கோட்டை ஆத்தை தாண்டி தான் போவோம். ஏற்கனவே ஒரு வாட்டி மீன் பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு மினி விளாக்ல இந்த ஆத்துக்கு தான் வந்தோம். கடைசியில ஏமாந்து தான் போனோம். நான் வழியில சின்ன டவுன்லோட் பண்ற கேப்ல அப்பாவும் நித்யாவும் போயிட்டாங்க. சரி நம்ம கூகுள் மாமா கிட்ட வழி கேட்கலான்னு பார்த்தா அவர் 2 ரூட் சொல்றாரு. ஒன்னு மெயின் ரோட் வழியா போறது, இன்னொன்னு ஊருக்குள்ள வழியா போறது. சரி எந்த வழி பெஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஊர் வழி பெஸ்ட்னு சொன்னாரு. நம்ம அம்மா என்ன மெயின் ரோட் வழியா தான் போக சொன்னாங்க. நான் தான் கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு சொல்லிட்டு இவன் வழியில வந்தேன். ஆனா சீரியஸா சொல்றேன், உண்மையா இந்த தடவை கூகுள் மாமா கரெக்டான வழி தான் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றேன்னா ரோடும் சூப்பரா இருந்துச்சு. 2 சைடும் வயலோட வெயில் அடிக்கிறதே சுத்தமா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த டைம்ல கோவில் சாத்தி இருக்கும்னு. நாங்க போன டைம் 2 o'clock. வீட்டுல எல்லாரும் வெளியே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க. நான் தான் முடியவே முடியாது, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பார்த்துட்டு தான் போறோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து. அப்புறம் அம்மா விளக்கு வாங்கி விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா சொன்னாரு கல்யாணம் எல்லாம் நடந்தா மேல பெரிய மண்டபம் இருக்கு, அங்கதான் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. சரி நமக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படலாம்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நானும் போயிட்டேன். அப்புறம் மேல இருக்கிற கோவில் மண்டபம் நல்லா பெருசாவே இருந்துச்சு. மேல இருந்து கோவிலை பாக்குற வியூ சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் அந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் ஓபன் பண்ண இன்னும் 1 hour இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டோம். அந்த கடையில நான் ஒரு வெஜ் சாண்ட்விச் வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ஆர்டர் போட்டேன். ரெண்டுமே கேவலமா இருந்துச்சு. ஏன்டா வாங்கணும்னு சொல்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறம் நைட்லாம் சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னதுக்கு அம்மா ஒரு கயிறு வாங்கி கையில கட்டி விட்டாங்க. 4 மணிக்கு கரெக்டா கோவில் திறந்துட்டாங்க. எங்க தான் இருந்தாங்கன்னு தெரியல. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இவ்வளவு பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஆனா கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது நாங்க தான். நாங்க வரும்போது கடைக்காரங்களை தவிர வேற யாருமே இல்ல. சரி எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு பெருமாளை பார்க்க கிளம்பிட்டோம். ஒரு 2 hours வெயிட் பண்ணி கியூல ஒரு 40 minutes வெயிட் பண்ணதுக்கு ஒரு அருமையான தரிசனம். சீரியஸா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு வர்த்துனே சொல்லலாம். பொறுமையா சாமி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அம்மா கோவில்ல பிரசாதம் வாங்கியிருந்தாங்க. இந்த பிரசாதம் பே பண்ணி தான் வாங்கணும். அம்மா என்ன பிரசாதம் வாங்கியிருந்தாங்கன்னா புளியோதரையும் லட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. அது அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் எங்க அப்பா போட்டோகிராஃபரை மாத்தி நாங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். சரி ஃபைனலா கோவில் பேக் சைடுல போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செம்மையான ஒரு சினாரியோ. பின்னாடி ஆறு, அதே ஈவினிங் டைம்ல அந்த சூரியன் மறையிறப்போ செம்மையா இருந்துச்சு. அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது ஊர் வழி தான் போனோம். கிளைமேட்டுக்கும் இந்த பைக் ரைடுக்கும் சூப்பரா இருந்துச்சு. போற வழியில நாட்டு கொய்யாக்கா வாங்கி சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிட்டோம். இன்னொரு மினி விளாக்ல சந்திக்கலாம். டாடா.